ஏங்க இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் ஷ்ரீக் த பேக்ரூம்ஸ். இல்லை மொத்தம் 30 லெவல்ஸ் உண்டுன்னு ஏதோ சொன்னாங்க. இந்த 30 லெவல்ஸே நம்ம விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் சவுண்டை குறைச்சிக்கிட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்றபடி வாங்க கேம்குள்ளே போயிடலாமா? சரி, நம்ம ஏற்கனவே உள்ளே போயிட்டோம். ஆனால் உள்ளே வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகுது. இது எப்போவுமே உள்ள பிரச்சனை தான். இருக்கட்டு, நான் உள்ளே போனதும் கூப்பிடுறேன். நான் ஷார்ட்ஸில் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். சரி, இன்னும் ஏதோ சொன்னா 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்துட்டேன். லெவல் 1 இதுக்குள்ளே போக சொல்கிறாங்க. நம்ம போயிடுவோம். என்னடா இது, போயிட்டு வரேன். கடவுளே, யார் கடவுளே இவன்? யார் இவன்? எது என்னன்னே தெரியல. உள்ளா பீரும். எங்கடா வந்திருக்கேன்? எங்கே வந்திருக்கேன்? இங்கே போகணுமா? இங்கே தான் வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க. வந்துட்டேன். ஐயோ அடிக்கிறான். ஐயோ சோழியை முடிச்சுட்டானே. சோழியை முடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சோழியை முடிச்சுட்டான். இப்படி கொள்றான் இந்த நாய் பைய. இது சரி வாங்க திரும்பியும் போ. இது என்ன ஏது என்ன ஒன்றும் தெரியல. யூஸ் ஆரோஸ் டு ஃபைண்டா. எதடா கிளிக் பண்ணும்? கிளிக் பண்ணிட்டேன்டா. எங்கடா போகணும்? பின்னாடி இந்த கருமம் முடிச்சவன் கூட துரத்திட்டு வரான். அடா பாவிங்களா. அடா எங்கடா போகணும்? கிளிக் பண்ணேன். திறக்கிறேன். ஒரே இடத்துல தான் இருக்கேன். அப்போ எங்கடா போகணும்? எங்க போகணும் ஏது போகணும்னு எதுவுமே. அம்மா ஐயோ சாக்லேட் மண்டே. சாக்லேட்டா? ஏய் சாக்லேட்டு போடா டேய் கிறுக்கா. போடா டேய் கிறுக்கா. நான் பைத்தியெல்லாம் உங்ககிட்ட கிடந்து மாற்றுறதுக்கு. கடவுளே என்னை காப்பாற்றுங்க, என்னைய காப்பாற்றுங்க. ஒரு சாக்லேட்டு மண்டை என்னை துரத்துறான். இந்த நாய் என்னது? இந்த நாய்க்கு என்ன தேவை? ஏன் நாய் பயலே? ஏய் கங்காரு, கொல்லுதானுங்க. என்னைய கொல்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்றுவனுங்க ஃப்ரெண்ட்ஸ், காப்பாற்றுங்க. ஏன் உயிரெடுக்கிறானுங்க? உயிரெடுத்துட்டானுங்க. ஐயோ போச்சு. சாவு கதை முடிஞ்சி. எங்கே போகணுன்னே தெரியல. அதனால் கேம் விட்டு லீவ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உண்மையிலே நான் பண்ண போகிற கேம் ஒரு சர்ப்ரைஸாக தான். வேறு ஏதோ ஒரு கேமுக்கு போனேன். நீங்கள் நிஜத்துலேயே நான் பண்ண போகிற கேமு என்னன்னா கிளைம் அண்ட் ஜம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே தான் டம்ப் அல்ஃபா நான் ரோப்ளாக்ஸை வச்சு அதில் வந்து ப்ரைவேட் சர்வர் வாங்கின பிறகு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்டீல் என்ன லாஸ்ட்டு நான் 1Kன்னு ஒன்று பென் வாங்கி வச்சுருப்பேன் தெரியுமா? அந்த பெண்ணை ஸ்டீல் பண்ணியிருப்பானுங்க கொஞ்சம் விட்டா. அந்த பெண்ணை ஸ்டீல் பண்ணனால ஸ்டீல் பண்ணியிருப்பானுங்க கொஞ்சம் விட்டா. நான் லீவ் பண்ணிட்டேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். வாங்க கிளைமேட் ஜம்ப்குள்ளே போயிடலாம். நான் ஒரே ஐடியாக போகணுன்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால தான் போயிடலாமா? எப்படியும் லேட் ஆகும் இந்த கேமு. லேட் ஆகும், அதனால் நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே என்னடா டக்குன்னு கேமுக்குள்ளே உள்ளே போயிங்கன்னு நினைக்கிங்களே. நான் உள்ளே போகிறதுக்கு பாடுபடுவோம்ல, அதை காணிச்சாதான் உங்களுக்கும் புரியும். இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான் அப்படின்னு. பாருங்கள், நான் இப்படியே தான் நெட்டில் ஆகி நிற்பேன்.
ஒரு 5 இல்லைன்னா 15 கால் மணிக்கூர் கழிச்சு தான் நான் உள்ளே போவேன். நான் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போவேன். மறக்காமல் ஒரு லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நின்று தான் வரணும் சரியா? மறக்காமல் ஒரு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே ஒரு லக்கியஸ்ட்டாக ஒரு 450. எப்படி இந்த எர்த்தி கேமரு அடுத்தது இவங்கெல்லாம் வந்து பிளாக் ஃப்ரூட் முன்னாடி விளையாடிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்தோடனே ஒரு இந்த பவருக்கு ஒரு பெட்டெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா? அது டெய்லியும் வந்து லக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்களா? அதே மாதிரி இனிமேல் நம்மளும் லக் டெஸ்ட் பண்ணுவோம் சரியா? ஓகே, நம்ம லக் டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 450 மில்லியன் எடுக்கணும். அதனால் ஒரு 350 பட்டாது. ஒரு 400 பத்தாது. 400னா அப்போ எவ்வளோ எடுக்கணும்? 400 எடுக்கும். ஐயா 600 எடுத்துட்டேன். 400க்கு 600 எடுத்து வச்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துட்டோம். சவுண்ட் இல்லாதது எனக்கே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. 1 ட்ரில்லியன் சத்தம். அட பாவீங்களா, அடுத்த இதுக்கு எவ்வளோடா? அப்படின்னா 7 ட்ரில்லியன் எடுத்துருவோம் போல. இருந்தாலும் ராசியாக இருக்கணும்னு சொல்லி வேறு பெட்டை வந்துட்டு ஸ்பின் பண்ணிடுவோம் போல. என்னடா பக்கு பண்ணுறீங்க? பக்கு பண்ணாதீங்கடா. டேய் ஹேச்சுடா. டேய் என்னடா இப்படி நெட்டில் ஆகுது? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு வந்தேன். டேய் ரேரை கொடுத்து தொலையாடிங்கடா. இருக்கணுங்க ரேரையே கொடுக்குறானுங்க. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இருங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். கொஞ்சம் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன், அதுதான். மற்றபடி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம்லாம் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் சண்டைன்னு சொல்ல முடியாது. சொன்னேன் இப்படி வருகி அப்படின்னு. மற்றபடி நம்ம பண்ண வேண்டிய வேலையை பார்ப்போம். ஒரு ஹேச்சிங் தான் நமக்கு வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டீரியஸ் கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். 32 மில்லியன் இருக்கிறது. அப்போ இவ்வளோ வேஸ்ட்டா? 5 எடுத்து வேணா ஃபியூஸில் போடுவேண்ணா. என்ன கேள் இதுக்கு வந்து வச்சிருக்க? நான் 7 ட்ரில்லியனுக்கே போக போகிறேன். நாட் டேஞ்ச் மணி. ஓகே, ஐ கோ அண்ட் கலெக்ட் இட் அண்ட் கம். என்னடா சைடில் ஏறிட்டு இருக்கா? சைடில் ஏறக்கூடாதுடா, சைடில் ஏறவே கூடாதுடா. என்னடா 2 ட்ரில்லியன் எடுத்துனேன். அவனா 7 ட்ரில்லியன் வாங்கி அடுத்த இதில் எடுத்துருவோமா? என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஏறிட்டு இருக்கனா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்பீடுக்கு மேலே ஸ்பீடு. அப்போ இதை வச்சு எனக்கு கப் எடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். கப்பே எடுத்துருவோம். அவனுக்கு கேட்டது 7 ட்ரில்லியன், ஆனால் நான் எடுத்து கொடுத்தது 10 ட்ரில்லியன் கிட்ட. பாருங்க, நான் ஃபினிஷிங் வந்தாச்சு. ஃபினிஷிங் வந்தாச்சு. நாங்களாம் ஃபினிஷிங். we are come to the finishing man. ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம் நம்ம. 5 கப்பு கிடைக்குமா? எப்படி எடுப்போம்? என்னடா இலோலாம் நெட்டு 12 சேர்ந்துடுச்சு. இங்கு 15 ட்ரில்லியன் சேர போகிறது. சரி, 24 ட்ரில்லியன். மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம பெட்டுக்கு செலவழிக்கலாம். மற்றபடி 7 ட்ரில்லியன் எடுத்துருவோம். வாங்கிட்டேன்டா. இது மட்டும் 34 ட்ரில்லியன். ஓகே, 15 ட்ரில்லியன் கிடைக்கும். அப்படின்னா 34 ட்ரில்லியன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த விங்ஸையும் வாங்குறதுக்கு. ஏன்னா இந்த விங்ஸ் பார்க்க நல்லாவா இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க நல்லாவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் சவுண்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுண்டை கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் ஆகாது. டிஸ்டர்பாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த சவுண்டை எரேஸ் பண்ணிடுறேன் சரியா? யார்கிட்ட இருக்கும் 11 ட்ரில்லியன்? என்னடா கீழே இறங்கியனா?
ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே இறங்கிட்டு இருக்கேனா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கீழே இறங்குற மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது? நான் இப்போ கீழே இறங்கி இருந்த மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு? அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு? 17 கப்பா. சரி அப்படியே கீழே இறங்கிடுவோம். கீழே குதிச்சிட்டா என் வாய்ஸ் கேட்கணும்னு சொல்லி தான் இதோ கட்டியேன். 43. என்னடா டேய் இலோலாம் என்னடா டேய் வால்டே இப்போ தான் ஸ்பான் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. வாங்கிடுவோம். இது அதுக்கும் அதோட மோசமாக இருக்கிறது. சரி மிச்சம் இந்த 6 டில்லியனை நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னா முட்டைக்கு. டேய் 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 அடா தூ போட்டுருவோம். ஆச்சே டேய் ஆச்சுடா. அடா பாவிங்களா நெட்டெல்லாம் இருக்கதாண்டா செய்யுது. யார் என்னடா அவங்கள பண்ணணும் இனிமே? சத்தியமா இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. கேம்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. அது எப்படி சுத்தி போடுவோம். சுத்து கண்ணாலே சுத்துது கண்ணாலே சுத்துது கண்ணாலே சுத்துது கண்ணாலே. இப்ப மாதிரி எடுக்க விடுங்கடா. ஆச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னடா எங்க கேம் பிளே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பாடி இந்த கருமத்தை தான் கொடுப்பானுங்களா? டேய் 5 ட்ரில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப டார்க் பர்டா. டேய் எத்தனை தடவை கொடுக்கணும்? டேய் ஏங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஏய் எபிக். எஸ் இதுக்கு தானே நான் கேட்டேன். லெஜெண்டரி. ஃபர்ஸ்ட் டைம் மித்திக மட்டும் கொடுத்துருங்க. நீங்க குருன்னே சொல்லிடுவேன். மித்திக கொடுங்களேன். மித்திக்கு எப்பிக்கு. ஓகே நீ எப்பிக்க மட்டும் கொடுத்துட்டீங்க. மித்திக கொடுங்களேன். மித்திக்கு என்னால எப்பிக்கே கொடுக்கீங்க? டேய் மித்திக மட்டும் கொடுங்கடா. நான் ஸ்பில் பண்ணிட்டே இருப்பேன்டா. எவ்வளோ நாளும் கொடுங்களேன். மித்தி எடுக்கிறது வரைக்கும் என்ன போன இதில் மித்தி எடுக்குதா இல்லை. ஆனால் இதில் எப்படியாவது எடுக்கணும். மித்தி எடுக்கிறது வரைக்கும் ஸ்பின் பண்ணிட்டு தாமா ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். மித்தியை எடுத்துக்கிட்டே இருவோம் நீ. எபிக். ஓகே சரி முயற்சி பண்ணுறேன். இதே தான் கொடுக்கானுங்க. வேறு வழி இல்லை. எடுப்போம். ட்ரை பண்ணலாம். லெஜெண்டரி. எஸ் 1 ட்ரில்லியன் தான் இருக்குது. லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே லெஜெண்டரியும் போர் அடிக்கிறா. 1 ட்ரில்லியன் தான் இருக்கிறது. ஒன்லி 1 ட்ரில்லியன் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட பில்லியன் கிட்ட வந்துச்சு. இப்போ லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. டே இதுக்கு மேலே என்னால் ஸ்பின் பண்ண முடியாதுடா. இதாண்டா என் லாஸ்ட்டு ஸ்பின்னு. கிடைக்குமானே தெரியல. பார்த்தீங்களா லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. சே அவ்வளோ ஸ்பின் பண்ணியும் நமக்கு வந்து மித்திக் கிடைக்கல. இருந்தாலும் இன்னொன்று ஒரு 1 ட்ரில்லியன் இல்லைனா 5 ட்ரில்லியன் கிட்ட சேர்த்துட்டு வந்து பண்ணலாம். அதுக்கு நான் ரெடி தான். சரி வாங்க மித்திக்கலாம். டே 130 மில்லியனா? ஓகே என்னடா இலோனா வேஸ்ட்டாக இருக்குது. இலோலாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது மாமி. இலோலாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இலோ வேஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதான் ஃபியூஸில் போய் போட போகிறேன். என்னடா இது? 1 2 3
போகிறோம். ஆனால் லெஜெண்டரி எடுக்கணும். ஏ அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏங்க நான் ஸ்பீடாக ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க நான் கீழே போயிட்டுருக்கேனா? பில்டிங் ஏதோ கீழே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இல்லை நான் கீழே போகிறேன்னா மேலே போகிறானே எதுன்னே எனக்கு தெரியல. நான் எங்கே போகிறேனே தெரியல. அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். வந்துட்டேன். ஒரு நிமிஷம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னது அடுத்த வேல்டுக்கு போகணுமா? அடுத்த வேல்டா? அடுத்த வேல்டெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி. நான் இதில் மித்திக்கு எடுத்துட்டு தான் இன்னைக்கு போவேன். ஆச்சி 18 ட்ரில்லியன் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. 18 ட்ரில்லியன். ஆனாவுனா இதே தான் கொடுப்பானுங்க. ஓகே மிஸ்டீரியஸ் நல்லது. அடுத்து மித்திக் கொடுங்கடா. லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின்னி போங்க, இது நல்லாவே இருக்காது. ஓகே எபிக் கொடுத்துருக்கானுங்க. லெஜெண்டரி எங்கடா? லெஜெண்டரி இந்த ஆனவுன்னா இந்த அன்காமனே கொடுத்துருவானுங்க. இன்னொன்று ஸ்பின் பண்ணுறேன். அன்காமனா ரேர்னு நினைக்கிறேன். ஆமாம் ரேர்னு சொன்னோன்னா காட்டுறதுக்குனே கொண்டு வந்துட்டாங்க. நீ தப்பாக சொல்லிட்ட ரிகின். நான் பாரு, இது அன்காமன்ல இது ரேரு அப்படின்னு சொல்லி ஒரு இதை தந்துட்டானுங்க. இது ரேருன்னு படிக்க தந்துட்டானுங்க. சரி வாங்க. என்ன மாதிரியே என்னோட 2 லெவலுக்கு பின்னாடி எனக்கு அடுத்த லெவலில் தான், இவனுக்கு அடுத்த லெவல் தான் நான். என்னெல்லாம் டார்க் பேடே தந்துருக்கீங்க. ஹலோ பைசா எடுத்துட்டு அப்போ வேஸ்டால வேஸ்ட்டுன்னு சொன்னோன்னு நல்லா கொடுத்தாங்க. டேய் மித்திக்க கொடுங்கடா. மித்திக்க பாடம் படித்து சொல்கிறேன்டா. மித்திக்க கொடுத்து தொலைங்கடா. மித்திக்க. ஐயோ என் ஸ்டோரேஜே ஃபுல்லாகிரும் போல இருக்கு இவனுங்களை வச்சுட்டு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஏதாவது மித்திக்கு எடுத்தாலும் அது ஆட் ஆகாமல் போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பாடம் படிக்கலாம் முதல்ல தூக்கி போடணும். நம்ம இதுதான் மித்திக்கு. நம்ம போன முட்டையில் எடுத்தது மித்திக்கு. இதுதான் மித்திக்க மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது. டெலீட் அப் டே ப்ளீஸ் செலக்ட் பெட்ஸா. ஓகே இவனை டெலீட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இது எடுத்துருக்கோன்னு நமக்கு ஒன்று வேணும்ல. நம்மளும் ஒரு சீக்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம் மித்திக்கு இல்லை சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன். சீக்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் சீக்ரெட் எடுத்து வச்சது இப்படியே இருக்கட்டு. ஏன்னா சீக்ரெட் எடுத்துருக்கோன்னு தெரியணும். அதனால் இது வச்சிடணும். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடக்கூடாது. டெலீட்டு மொத்தத்தையும் டெலீட் பண்ணு. ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் ஆல். இல்லை கரெக்டாக 5 கிடச்சிருக்கான். 5 கிடச்சனால இவன் எடுத்து ஃபியூஸில் போட்டு வச்சுருவான். இதில் போடுறேன்டா. இதை தான்டா கொடுக்க போகிறேன். ஃபியூஸ். ஐயோ ஒன்றே ஒன்று கொடுத்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லெஜெண்டரியாக கிடைப்பான். அது லெஜெண்டரி தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லெஜெண்டரி ஃப்ரெண்ட்ஸ். லெஜெண்டரியை வேஸ்டாக்கி போட்டனே அப்படிதான் தோணுது. 13 ட்ரில்லியன் இருக்குது. லெஜெண்டரி கிடச்சா நல்லதுன்னு சொல்லியிருப்போம். 13 ட்ரில்லியன். டேய் வேஸ்ட்டை கொடுக்காதீங்கடா. மிஸ்டீரியஸ் கொடுக்குறானுங்க. நல்லது. சரி இந்த கருமத்தை வேண்டவே வேண்டாம். மித்திக்கு கொடுப்பானுங்களா? மிஸ்டீரியஸ் கொடுத்துருக்கானுங்க. மிஸ்டீரியன்ஸ் இப்போ நமக்கு ரொம்ப காமனாகவே கிடைக்க ஆரம்பிக்குது.
என்னன்னு தெரியல. மிஸ்டீரியஸையும் போட்டு அப்போ இது பண்ணிடணும். ஃபியூஸு எக்யூ பெஸ்ட்டா பாருங்க. மிஸ்டீரியஸே 2 சும்மா கிடக்கு. 1 2 3 5 6 1 2 3 4 5 ஏஸ் 4 தான் கிடச்சிருச்சு. 5 என்ன கிடச்சிருச்சு. கொடு 1 2 நான் கொஞ்சம் விட்டா ஃபியூஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபியூஸ் எஸ்எஸ். சரி என்ன அப்படி பெட்டு கிடச்சிருக்கு. 195 மில்லியனா ஆயிருக்கு. அப்பமே இது வேஸ்ட்டு தான். எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பி வீடியோக்குள்ளே கம்ப்ளைண்ட் ஆகலாம். திரும்பி கன்டினியூ பண்ணலான்னு சொல்ல வந்தேன். மற்றபடி ஒன்று இந்த டெலீட்டு கொடுத்து டிங்கு டங்குன்னு கொடுத்து இந்த 95 கொடுத்து அப்படியே ஒரு டெலீட்டு பண்ணி விட்டுறணும். டெலீட்டு பண்ணி விட்டுறணும். எப்பாடி இன்னும் எதாவது யூஸ் பண்ணாலும் புராதனம் இல்லைன்னு தான் தோணுது. மித்தி கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். டேய் திரும்பியும் பண்ணாதீங்கடா. டேய் 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 ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இதுவே வேலை தான். பண்ணிடுவோம். ஒரு ஃபியூஸை பண்ணி விடுறீங்கன்னு கருமம் பண்ணி விட்றா. திரும்பியும் நெட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சா. பண்ணிட்டேன். எப்பிக் ஆனால் நல்லது இல்லை. எப்பிக்கும் வேஸ்ட் தான். மித்துக்கே கொடுத்து தொலைய மாட்டானுங்க. டேய் இதை கொடுக்காதீங்களா. ஏன்டா டேய் லெஜெண்டரியை கொடுத்து தொலையாதீங்கடா. டேய் கொடுக்காதீங்கடா. அட போங்கடா கொங்குங்களா. நான் வந்து ஸ்பின் பண்ணதுக்கு நான் பைத்தியம்ல. நான் இதுக்கு மெனுவில் போய் மொத்தம் டெலிட் பண்ணதுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். குணபுராஜி இல்லையா. குணபுராஜி அவர் தான் என் ஃப்ரெண்டு. நான் என் ட்ரில்லியன் இருக்கிறது. ஏங்க ஒரு மித்திக்காவது கிடைக்காதா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஒரு மித்தி கொடுத்துடாண்டா. ஒரு மித்திக்காவது கிடைக்காதா. டே மித்தி கொடுங்கடா. ஆசைப்பட்டு இருக்கண்டா. என்னை அடுத்த ஐலாண்டுக்கே போக சொல்லிடுறா. இவனோ கொடுக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் கொடுக்கவே மாட்டானுங்க. நம்ம லக்கு இன்னைக்கு ரொம்ப மடத்துக்கு கீழே மடமாயிருச்சு. லக்கு ரொம்ப பேடு இன்னைக்கு நம்ம லக்கெல்லாம் பேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு அன்லக்கி டேடா. 2 நாள் வீடியோ போடல. ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வச்சா லெஜெண்டரி மண்ணு இவ்வளோ தான் கொடுப்பானுங்க. இனிமேல் எனக்கு மிஸ்டீரியஸ் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான்டா. இதுக்கு நான் அடுத்த ஐலாண்டில் போய் வின் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வரேன் பாப்பா. சிஇஓ எனக்கு ஒரு மித்திகளும் வேண்டாம். எதில் கிடைக்கிறோம் அதில் போகலாம். ஆமாம் அடுத்த ஐலாண்டுக்கு போனால் ஸ்லோவாக போனேன். இருங்க இந்த ரெட் கேப்பை வாங்கிட்டு போயிடும். இதெல்லாம் ரூபா 112 ட்ரில்லியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஏவுக்கே போடலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த கிலோ வச்சுருக்கோம். எவ்வளோ இறங்குன்னு டேய் இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் பில்லியன் தான் அளவு ஸ்பீடாக ஏறி இருக்கு. மற்றபடி ஒன்றும் ஏறல சரியா. அதனால் லேட்டு தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஐலாண்டு ஒருத்தன் டாக் பண்ணுன்னு வந்து ஒரு ஆப்ஷன் காணிச்சில. அதே மாதிரி செகண்ட் ஐலாண்ட்லேயும் ஒருத்தன் இருக்கான். உங்ககிட்ட டாக் பண்ணுவோம். இதுக்காக தான் ஷார்ட்கட் பண்ணேன். ஜாயின் த லெகோக்கு ஸ்டாண்ட் ரிவைவ் ஏ ஸ்பெஷல் ரிவார்டு டெலிபோர்ட்டும் கொடுக்குறேன்.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னடா சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தான் பார்ப்போமே. என்னன்னு பார்க்கணும்ல. ரெகோ கொஸ்டின்னு சொல்லி உயிரெடுக்கிறானுங்க. பார்ப்போம். என்னடா டேய், இது லேட் ஆகுமாடா? டேய், இது லேட் ஆகும்டா ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கர லேட் ஆகும். நான் தான் இனிமேல் வந்து இருக்கணும். நான் உனக்கு கட் பண்ணிடுவேன், நீங்கள் டக்குன்னு பார்த்துருவீங்க. ஆனால் எனக்கு லேட் ஆகும் இங்கே. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் லெகோ கொஸ்டி பைத்தியம் கொஸ்டின்னு ஏதோ சொல்கிறானுங்க. நான் வந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணுன்னே தெரியல. வந்து சும்மா நின்றுருக்கேன். சரி என்னடா சொன்னா? ஒழுங்காக படிக்கலடா. வெல்கம் டு ஏ ஹாண்டட் டவர். யூ கேன் லேர்ன் ஹவ் டு ப்ளே ஃப்ரம் த போர்டு பிஹைண்ட் மீ. உனக்கு பின்னாடியா? உனக்கு பின்னாடி எங்க? ஓ, இது அந்த என்ன கொஸ்டின் தெரியல. ஒர்க் டுகெதர் டு புல்ட் a haunted tower and make it டேலரா? சரி. ஜம்ப் ஹை டு earn studs and power yourself up. Reach the top, grab the golden brick and bring it back down. ஓகே, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? எங்கடா யாரணும்? முதல்ல ஏதோ யாரணும்னு சொல்கிறானுங்க. ஆனால் எங்கே யாருன்னு தெரியல. எங்கே யாரணும் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லைவில் இருந்தால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்பேன். நான் லைவில் ஒன்றுமே பண்ணலை. எங்கடா ஏறணும்? எங்கடா ஏறணும்? ஏ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே ஏறணும்னே எனக்கு தெரியல. டேய், எங்கே ஏறணும்னு சொன்னாண்டா யாருவேன்? இது எக்ஸிட்டா? எங்கடா ஏறணும்? சுற்றி வருவோம். சுற்றி வந்தேன். நான் மாதிரிலாம் இருக்குது. என்னடா இடம்? bringing the bricks to the haunted tower. haunted tower இதுவா? இதான்டா haunted tower. எங்க haunted tower எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? find the golden brick at the top or search for smaller ones around the map. Use your golden bricks in the Lego shop by teleporting back to the main game. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் இப்போ? இல்லை எனக்கு புரியல என்ன பண்ணணும். டவரை காணும். நானும் பார்த்துட்ருக்கேன். நீ எங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரணும்? இதுவா டவரு? என் உயிர் எடுக்கணுங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் உயிர் எடுக்கணுங்க. எங்கே யாருன்னு தெரியாமல் தானே முழிச்சிட்ருக்கேன். ஐயோ, லெகோ குஸ்டில் வந்து மாட்டிக்கிட்டேனே. நான் எக்ஸிட் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் பைத்தியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் சரி குஸ்டா முடிக்கலான்னு வந்தா இவனுங்க சொல்லுவானுங்க. நானும் சரி பண்ணு, எனக்கு எல்லாம் புரியுது. டவர் எங்கன்னு சொல்லணும். டவர் எங்கன்னு தெரியவே இல்லை என் கண்ணுக்கு. நான் லைவாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். கிளைம்ப் அண்ட் ஜம்ப் விளையாடுறவங்க எல்லாரும் கொஞ்சம் லைவ் சேட்டில் இது பண்ணுங்க அது பண்ணுங்க. நீங்கள் கேமராலாம் வச்சு நான் இங்கே வேறு செட்டப் பண்ணிடுறேங்க.
பைத்தியம்லாம் எங்களுக்கு இதை வேற லேட்டாகும். இனிமேல் நான் பைத்தியம் மாதிரி இருக்கணும். மொத்தமாக 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் இதுக்குள்ளே வந்ததே. அது வரைக்கும் இருக்கலை, கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டேன். அதனால தான் டெலிபோர்ட் கொடுத்து 20 இருந்தால் இதுக்கு அடுத்த ஐலாண்டே அன்லாக் பண்ண முடியும். இவ்வளோ ஐலாண்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணலாம். நம்ம தேர்டு பார்ட்டில் தான் இப்போ தேர்டு பார்ட்டில் வந்து தேர்ட் ஐலாண்டு வந்துட்டோம். சரியா, செகண்ட் பார்ட்டில் செகண்ட் ஐலாண்டில் தான் இருந்திருக்கோம். 150 இதெல்லாம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சேர்க்கலாம். சரி வாங்க இவ்வளோ போயிடலாம். என்னடா டே டெலிபோர்ட் ஆகிட்டுன்னா இதெல்லாம் அன்லாக் பண்ண வேண்டியது. எங்க இடம் இப்படி இருக்குது. சரி பெட்டு எங்க அங்கே 450 பில்லியன் ஒரு இதை நம்ம ஸ்பின் பண்ணிட்டு இருந்தோமே, அதே முட்டை தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் 350 ட்ரில்லியனா? இது எந்த ஊரில் வந்து நியாயம்? என்னடா 25Qன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இவ்வளோலாம் அதிகமாக வைக்கக்கூடாதுண்ணா. 350 ட்ரில்லியன்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. விங்குக்கு எவ்வளோன்னு கேட்டு அதுதான் பண்ண முடியும். அதுக்கே 112. ஏங்க ரூபா இலோலாம் அதிகமாக கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம், இலோ ஸ்லோவாக போகும் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா? ஆனால் ரூபா அதிகமாக வருது. என்னடா ஏதோ செகண்டோட ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கு ட்ரில்லியனு. 350 ட்ரில்லியன் அப்போ ஈஸி போல இருக்கு. ஏங்க 350 ட்ரில்லியன் அப்போ ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆமாம், இங்கேருந்து ஒரே ஒரு பெட்டை இப்போ நம்ம ஸ்பின் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு, இல்லைன்னா ஒரு மண்ணுமே இல்லை. இன்னைக்கு 350 ட்ரில்லியனை ஸ்பின் பண்ணி காசு எடுக்கணும் முதல்ல. அந்த பெட்டை எடுத்தால் தான் காசு இன்னைக்கு நமக்கு வரும். அதனால் பெட்டு தான் முக்கியம் இந்த இல்லை. சரி கரெக்டாக வந்துச்சு. 364 ட்ரில்லியன் எடுத்துட்டேன். யா ஓகே, ஓடு ஓட்டத்தோடி ஓடு. டா டேய் இன்னும் ட்ரில்லியன் சேரவே இல்லைடா. டா பாவீங்களா டேய். எனக்கு 356 ட்ரில்லியன் சேரவே இல்லைடா. சரி ஜாந்திரிச்சு. வேர்ல்டு 2லேயே எல்லாத்தையும் போடுவானுங்க போல இருக்குது. எல்லாத்தையும் வேர்ல்டு 2ல் தான் போடணும். ஒன்று ஆச்சு பண்ணுவோம். ரேரா? ஆமாம், வந்தோடனே ரேர் தான் கொடுக்கணும், வேறு என்ன செய்ய முடியும். 390 மில்லியன். ஓகே ஐ வாண்ட் இட். வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து delete करो. delete 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 जी delete and delete 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 delete. சரி ஃப்ரெண்ட்ஸ், delete ஆப்ஷனை கொடுத்து இதே ஒரு delete. ஓகே ஓடிடலாம் ஓடிடலாம். எக்யூ பெஸ்ட்டு கொடுத்துடலாம்ல. நல்லா 190 சொல்லேன் பாரு. 390 மில்லியனையும் டெலிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டேன். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். பைசாவும் ரொம்ப ஸ்லோவாக ஏறுவிடா. 112. கொஞ்சம் விங்ஸை வாங்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி 112 ட்ரில்லியன் தான். என்னடா பலூன்லாம் போட்டு வச்சுருக்கீங்க?
முன்னாடி ஸ்பீடாக போகும்போதெல்லாம் பலூன்னா பார்க்கவே மாட்டேன், என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், எது வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு. வாங்கிட்டேன். கருமமாக இருக்குது. இது கூட நல்லா இருக்கு. பேட்மேன் விங்ஸா? இதாண்டா எனக்கு வேணும். பேட்மேன் விங்ஸ் வர்றது வரைக்கும் நான் இன்னைக்கு வாங்கிட்டே தாண்டா இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். 1 மணிக்கு ஒரு வீடியோனா ஓகே, 1 மணிக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சையில் இருக்கின்றேன். ஆச்சை இப்பவும் ஒன்றும் ஸ்பீடாலாம் போகல, போவோம் அப்படின்னு தான் இருக்கிறது. இங்கே பலூனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம ரொம்ப நேரமாக ஆட்டோ கிளைம்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. இனிமேலாம் நமக்கு அது வேஸ்ட்டு. உழைப்பு, நம்ம கை உழைப்பு தான் நமக்கு எப்போவுமே. எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கானுங்க இங்கே. சொன்னோட ஸ்பீடாகிடாம சொன்னேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் கூட்டிக்கிறேன். லைட்டாக தான் கூட்டினேன், அதுக்கு எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சு. இது 400. என்னப்பா 400க்கு போயிடுச்சு? எதுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எடுப்பான். 1 QA சேர்க்க மாட்டேன். டே சேருடா உடனே சேருடா. எப்படி இங்கே லெகோ உள்ள வந்தா இருக்கான். லெகோ கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா போன தடவை எவ்வளோ ஏமாந்தே எனக்கு தெரியும். பார்ட் 2 2வது ஐலாண்டில் எவ்வளோ 780 இதனால தான் எடுக்கணும்னு சொல்கிறது. 780ன்னு கேட்காங்க, எடுக்கணும். டே என்னடா சைடு வேலை யாரு? டே சைடில் யாரு வேணா? நீ ஒரு 200 ட்ரில்லியன் எடுப்போம். 200 பத்தாது, 250 என்னடா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பிரைட்னஸ் மட்டும். கூட்டுடாத, நானும் பார்க்கேன். பிரைட்னஸ் மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குது. எங்கேருந்து தான் குறையும் தெரியாது. 300 எடுத்து 300 ட்ரில்லியன் கூட இனிமேல் நமக்கு 300 தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் கூப்பிடணும். இனிமேல் 300 தான் கூப்பிடணும். ட்ரில்லியன்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. அடுத்தது இனிமேல் குரோடாலன் தான். கையெல்லாம் வடிக்குது. 780 கொடுக்குறேன், வாங்கினேன். நல்லாவா இருக்குதுலாம் உண்மையிலே. இங்கே உள்ள விங்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. நமக்கு தேவை லெவலப் தான், அதையே பண்ணிட்டு சுற்றுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 350 ட்ரில்லியன் எடுப்போமா? ஏன்னா நமக்கு காசு ரொம்ப ஸ்லோக்கு மேலே ஸ்லோ, அதனால் எடுத்து தான் ஆகணும். ஸ்பீடாக ஓடினாலும் நமக்கு பெட்டெடுத்தால் தான் காசு வரும். அதனால் ஏங்க எத்தனை தடவை ஃப்ரெண்ட்ஸ் பெட்டர்னஸ் குறையும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், பிரைட்னஸ் பார்த்து குறைஞ்சிக்கிட்டே. என்னடா டே, யூடியூப் வச்சுட்டானுங்க. யூடியூபுக்கு வந்துட்டேன். இவ்வளோ வந்துட்டேன். யூடியூப் கொஞ்சம் விட்டா போக வச்சுருப்பானுங்க. பண்ணுவோம் 350 சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வேறு இதெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நெட்டு நல்லா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல கிளிச் ஆகல. இப்படி வந்து பை வரும். அந்த மாதிரி தான் கிளிச் ஆகலை. 312 இருக்குதா? ஐயோ, கண்ணுக்குள்ள தூசி போயிடுச்சு. வேண்டேன், எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி எக்யூப் பெஸ்ட் பிராண்ட் சொல்லுவோம். அப்போ தான் பைசா வரும். போகணும், இங்கே போய் நிற்கணும், எடுக்கணும். எப்படியும் காமன் தான், ரேரு தான் தருவானுங்க. அதை வாங்கணும், போயிடணும். இதான் நம்ம ராசி ஃப்ரெண்ட்ஸ். எக்யூப் பெஸ்ட்டு
ஓடணும், திரும்பியும் 350 கலெக்ட் பண்ணணும். இப்பவும் ஸ்பீடாக ஆகலை, ஒன்றும் ரொம்பலாம் ஸ்பீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 500 ட்ரில்லியன் சேர்த்துட்டு போகும். என்னடா தேரவே மாட்டுதே. ஓகே, போயிடலாம், நின்றுலாம், வாங்கிடலாம். எப்பவும் காமன் தான் கொடுப்பானுங்க, அதையே கொடுத்து தொலைஞ்சிட்டாங்க, முடிஞ்சு. என்ன பண்ணி உயிர் எடுக்கிறானுங்க. காமனியே கொடுத்துருந்தா என்ன பண்ண முடியும்? டேய் நல்லதா கொடுங்கடா, நல்லதாவே கொடுக்க மாட்டானுங்க. என்ன டவர்னே தெரியல. சரி, திரும்பி சேர்த்துட்டேன், கீழேயும் குதிச்சுட்டேன், குடிச்சிட்டு போயிட்டேன். என்னடா பைசா சேரல? சேர்ந்துருச்சு. இங்கே போய் நின்றுட்டேன், வாங்கிட்டேன். எப்பிக்கு எப்பிக்கு 1 பில்லியனா? என்னடா 1 பில்லியனுக்கு வந்துட்டீங்க, பில்லியனுக்கே வந்துட்டானுங்க இவனுங்க. எப்பிக்கெல்லாம் 1 பில்லியன் கிட்ட வருது. அப்படின்னா மித்திக்கெல்லாம் எப்படி வரும்? 100 பில்லியன். ஏய், மித்திக்கல் 100 ட்ரில்லியன் கிட்ட வருமால, வர வாய்ப்பு இருக்கிறது. நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பா என்ன ஸ்பீடாக ஏற முடிக்கி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில இப்போ ஸ்பீடாக ஏறுது. ஆனால் இப்போ நமக்கு எவ்வளவு தேவை அதுவே நான் பார்க்கல. எவ்வளவு தேவைன்னே நான் பார்க்கல. 1 கியூஏ சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் 2 கியூஏ கேட்போமா? 2 கியூஏ சேர்க்கணும்னு ஒரு ஆசை. சேர்த்தா நம்ம அடுத்த விங்ஸை வாங்கிடணும். விங்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை. பார்த்தீங்களா எவ்வளோ டார்க் ஆகிட்டுன்னு? இந்த செல்ல ப்ராப்ளமுக்கு மேலே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இன்னும் என்னன்னு தெரியல. ப்ராப்ளமுக்கு மேலே ப்ராப்ளம். இதையே கொடுப்போம். நான் கொடுத்தா தான் அவ்வளோ இந்த மாதிரி வருது. மற்றபடி ஆட்டோ கிளைமில் கொடுத்தா இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆட்டோ கிளைமில் இனிமேல் நம்ம ஓடுவோம். இப்போ தான் உழைப்புன்னு சொல்லி நான் பெருமையாக என்ன சொன்னேன், நான் உழைப்பில் தான் போகிறேன், நான் உழைப்பில் தான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஆட்டோ கிளைமை கொடுத்து போக ஆரம்பிச்சிட்டேன். 2 கியூஏக்கே வந்துட்டோமா? குதிக்க மாட்டான். நான் வந்து அந்த பைசா கிட்ட எடுத்துருவேன். ஆனால் ஒரு 5 பாயிண்ட் குறைவாக இருக்கும், இல்லைன்னா 2 பாயிண்ட் குறைவாக இருக்கும். இதுதான் என்கிட்ட இருக்க மிஸ்டேக். விங்ஸ்க்கு விலையே பார்க்க மாட்டேன், ஆனால் அதுக்கிட்டே எடுத்துருவேன். அறிவாளித்தனம். 1 ட்ரில்லியன் 1 கியூஏ சேர்க்கணும். 1 ட்ரில்லியன்லாம் சேர்க்கறது ஈஸி. 1 கியூஏ என்னடா 1 நிமிஷம் ஆகுறீங்க? 1 நிமிஷம்லாம் ஆகக்கூடாது தம்பி. ஸ்பீடு. ஆமாம், மில்லன்னு ஆக மாட்டியா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்க அந்த பெட்டெல்லாம் ரொம்ப மடமாக இருக்குது. அப்படி மடமாக இருக்கக்கூடாது. கீழே போய்ப்போம். சீக்கிரம் போடா தம்பி, இவ்வளோலாம் லேட் ஆகக்கூடாது. எல்லா இடத்துலையும் 11 கிலோமீட்டர், மொத்தமாக 13.85 கிலோமீட்டர் போகும். அந்த தும்பையை நீங்கள் கணக்கு பண்ணணும். அந்த தும்பையும் கணக்கு பண்ணி தான் பண்ணுவாங்க. 11 கிலோமீட்டர்னு சொல்லுவானுங்க. அந்த டிராஃபி இருக்குது தெரியுமா? அந்த டிராஃபியை தொடர்றது வரைக்கும் நம்ம அப்படி தான் போயிட்டே தான் இருக்கணும். 13 கிலோமீட்டர்கிட்ட வரும். வாங்கிட்டேன். இது எந்த கருமத்துக்கு இருக்குன்னு பார்ப்போம். இனிமேல் எனக்கு பிடிச்ச பேட்மேன் தான். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது. வந்த உடனே இங்கேயே ஒரு 5-6 இதை வாங்கியாச்சு. இது எவ்வளோடா கியூஏ வேணும்? 25 கியூஏலாம் இல்லை. இதான் யூஸ் பண்ண முடியும். ஆச் பண்ணிட்டேன். அப்பா
என்னடா நீ? யாரா நீ? இந்த ஸ்டூபிட் எப்படி வந்தான் இதுல? அவன் என்ன இதை வச்சிருந்தான்னு தெரியல. நான் அவன் என்னத்தை வச்சிருந்தான்னு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம இப்போ எஸ்கீப் பண்ணுறேன் சரியா? ஃபஸ்ட்டு லெவலுக்குள்ளே நான் எஸ்கீப் பண்ணுறேன் சரியா? என்ன இருக்க பாரு சாமின்னு. இன்னும் சாமியா இருப்பா தம்பி? எடா நீ சாமியாடா? அட பாவி, ஏங்க பிரெயின் டாட்சி? ஐயோ ஞாபகம் வர மாட்டீங்க. ஸ்டீலிய பிரெயின் டாட்ல உள்ள சாமி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அட்மிடு இருங்க இருங்க, இது ஒர்க் ஆகாதா? ஏ டேய் 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 யுவர் டே 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 என் ஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோப்ளாக்ஸ் எல்லாம் கொலவரி பண்ணுறது. கொலவரி யுவர் அன் அட்மின் சாபி, யுவர் அன் அட்மிஷனா? அவன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டூபிட் நாய் போயிட்டான். நான் அட்மிஷன் கேட்டு வச்சுட்டேன். குளோபரா மிஸ்டீரியஸ் பெட்டு இதெல்லாம் விடுங்க, ஜன்னல்லாம் இருப்பேன் சரி வாங்கோ. அதில் ஏதாவது அவனுங்க இந்த ஈவெண்ட்லாம் போடுவானுங்களா, அதெல்லாம் அனுப்பி விடுவானுங்க. ஆமாம், நமக்கு அப்படி என்ன பெட்டு கிடச்சிச்சு? இதுதான் கிடச்சா? எபிக் பண்ணால் எதுவுமே சேரல. பாவி திரும்பியும் பக் ஆகிட்டா. வந்துடுவான். ஒரு பெட்டை ஸ்பின் பண்ணு. எபிக் ஓகே. இன்னொன்று பெட்டை ஸ்பின் பண்ணு. ரேர் ஓகே இல்லை. இன்னொன்று பெட்டை ஸ்கிப் பண்ணு. ரேரும் ஓகே கிடையாது. ஃபியூஸ் மிஷினில் போட்டு ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஃபியூஸ் ஏடா இந்த பூஸ்ட் ஈவெண்ட்டில் ஒரு மண்ணும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுவோம். இது இல்லைடா இது இல்லைடா இது இல்லைடா, தெரியாமல் வந்துட்டேன். ஆமாம், பூஸ்ட் ஈவெண்ட்டில் நம்ம ஃபியூஸ் பண்ணால் நல்லா வருமா? இல்லை வராது. எடுப்போம். அடுத்த இதுக்கு இது வரைக்கும் நான் மேலேயே போகல ஃப்ரெண்ட்ஸ். கேமும் போர் அடிக்குது, அதனால் டேய் இருடா, நான் மேலே போய் பார்க்கணும்னு சொன்னல இந்த வெதரை வச்சு. யூ ஆர் டூ ஸ்லோவா? போக முடியாத. சரி அப்படியா? ரெயின்போ இதை வச்சுட்டா அது போக முடியுமா? இதை வச்சுட்டு போக முடியுமா? வெறும் 560 தான். இதை வச்சுட்டு என்னடா இதில் வருது? நம்ம வந்துட்டு போகலாமா? யூ ஆர் டூ ஸ்லோ. இதை வச்சு தான் போகவே முடியுது. இதை வச்சு தான் கொஞ்சோண்டு நகருவேன். அதை வச்சுட்டு போவா ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு. அதை வச்சுட்டு ஏதோ எறும்பு போன மாதிரி போயிடும். அதை வச்சு போகவே முடியலை. அரை மணிக்கூர் இருந்து இப்படியே வச்சுட்டு இருந்தால் தான் வரும் போல. இல்லை கடைக்குள்ளே போயிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ளே போயிட்டு கிடக்கேன். ஏன் மொட்டை ஏய் போடா, நான் என் விங்ஸ் எடுத்துக்கிறேன். லோ விங்ஸ் அன்லாக் ஆயிடுச்சு. நான் எபிக் பண்ணிக்கிறேன். இதை வச்சு தான் போக முடியும். அதனால் மறக்காமல் ஒரு லைக்